நான் அவ்வளோ சொல்லியும் நீ கண்டுக்காம இருக்கல்ல. என்ன இப்படி கேட்குற? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளியே மீட் பண்ணி பேசலான்னு கூப்பிட்டுருக்கேன். அவளுக்கு அனுப்பின ஃபோட்டோஸ்லாம் சொன்ன மாதிரி அவள் வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புறேன். அவனையே லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. யார் இனிஷியேட் பண்ணது அகைன்? உனக்கு நிஜமாலுமே எனக்கு பிடிக்கலையா? நம்ம கேஷுவலாக ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். பிடிச்சிருக்குன்னு எதை பற்றியும் யோசிக்காம ஒருத்தனை லவ் பண்ணிட்டு உன்னை பற்றி தான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்பான். சந்தோஷத்தில் கூட அழகாக வரும்னு இன்னைக்கு தான் தெரியுது. என்னை வந்து சீக்கிரமாக கூட்டிட்டு சரி, இந்த இடம் தான் நமக்கு சேஃப். இங்கே எப்படி தேன் வரான்னு பார்ப்போம். வரட்டும். என்னாச்சு மதலன்? அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்பா அப்பா ஆமா அப்பா, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னதும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அம்மா வேற போன்ல அழுதுட்டே இருந்தாங்க. சரிம்மா, எனக்கு ஒன்றும் இல்லடா. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்துச்சு. பாருமா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நீ அழுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நீங்க ரிலாக்ஸா இருங்க. நான் அழ மாட்டேன். போதுமா? போதும். டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அப்பாவுக்கு மைல்டா அட்டாக் மாதிரி வந்திருக்காமா. என்னம்மா சொல்ற? பதட்டம் ஆகாத, டாக்டரை கேட்டேன். மைல்டாக தான் வந்திருக்கான். டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிபியை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உப்பு கம்மியாக எடுத்துக்கணும், டெய்லி வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா டென்ஷன் உங்களுக்கு? நீ எதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க? நான் என்னம்மா பெருசாக யோசிக்க போகிறேன்? எல்லாம் உன்னை பற்றி தான். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நல்ல இடமா அமையணும். ஆனால் நீ வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுற. நீ ஆசைப்பட்டு நானும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். இதெல்லாம் யோசிக்காம என்னால் இருக்க முடியலம்மா. மெர்லின், மெர்லின். அப்பா சரிப்பா, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் நில்ற, கொஞ்ச நாளா உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் சரி கிடையாது, உன் போக்கும் சரி கிடையாது. என்ன சரியில்லை? டேய், நீ பாட்டுன்னு கண்ட நேரத்துல வர, வெளியில போற, வயசு பொண்ணு வீட்டுல இருக்கு, தோளுக்கு மேல வளர்ந்தவனாச்சே, எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அப்படி நான் என்ன பண்ணா? நீ ஒன்னும் பண்ணல, அதான் பிரச்சனை. உன்னை விட 2 வயசு பெரியவன் தானே உன் அண்ணன். அவன் எவ்வளவு பொறுப்பா வேலைக்கு போய் இந்த வீட்டுக்கு உழைச்சி போடுறான். தோ உன் தங்கச்சி இருக்கா. ஏமா, ஒரு நாளைக்காச்சும் உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கானா? இல்லப்பா, வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எதுவும் செட் ஆகல. எங்க தேடுற? அந்த டீ கடையில நின்னா. அவரேண்டா பாக்குற? தெருவுல நடக்க முடியல. உங்க பையனை அங்க பார்த்த இங்க பார்த்தன்னு எப்பவும் சிகரெட்டும் கைமா இருக்கியான். அசிங்கமா இருக்குதுடா. நீங்க பாத்தீங்களா? யார் சொன்னான்னு சொல்லுங்க. ஏன் அவங்கிட்ட போய் சண்டை இழுக்க போறியா? அந்த கருமத்தை வேற எங்க கண்ணால பார்த்தாதான் உனக்கு நிம்மதியா இருக்குமா? இப்ப நான் வீட்டுக்கு வந்ததுதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல? எதுக்கு இப்ப கத்துற? டேய், நீ ஏதோ தப்பு பண்றன்னு மட்டும் தெரியுது. வீட்டுக்கு வந்தா கதவை பூட்டிக்கிற, ரூமுக்குள்ள யாருக்கிட்டயே போன்ல கத்துற, திடீர்னு பார்த்தா கையில கட்டோட வந்து நிக்கிற, கேட்டா வண்டில இருந்து விழுந்துட்டேன்ற, நைட்டு வீட்டுக்கு வரதுல கேட்டா உன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டேன்ற. நீ பண்றது ஒண்ணு கூட சரியில்லடா. சும்மா இருங்க. நான் ஏதோ பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? இல்ல இல்ல. வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. டேய் டேய், மா போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? மாடி. போதும். அபிராமி, என்னம்மா இது? சுத்தமா வாயிலே வைக்க முடியல. இதுக்கப்புறம் இப்படி தாங்க சாப்பிடணும், அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்குன்னு சுத்தமா உப்பு இல்லாம இறங்காதுமா. பா, அம்மா அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு டேஸ்ட்லாம் பார்க்காதீங்கப்பா, ஹெல்த்தை பாருங்க. சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல, இனிமே குடுக்கறத சாப்பிட்றேன். ஓகேவா? ஓகே. நல்லாதாம்மா இருக்கு. மா அதெல்லாம் வேணாமா, பா நீங்க சாப்பிடுங்க.
ஏய் என்னாச்சு? பார்த்து பார்த்து. என்னம்மா ஆச்சு? ஏய் என்னாச்சு? திடீர்னு போய் வாமிட் பண்ணிட்டு வர? அது ட்ராவல் பண்ண டயர்டுன்னு நினைக்கிறேம்மா. கேராகவே இருந்துச்சு. சரியா தூங்கல. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்பா. சரி, நீ சாப்பிட்டு அவளுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடு. சரிங்க. மர்லின், அந்த மாத்திரை எடுத்துன்னு வாங்க. மர்லின், ஷனாஸ்க்கு ஃபோன் பண்ணியா? எப்படி இருக்காளா அவ? நல்லா இருக்காமா. என்னாச்சுமா? ஏய் என்னடி இன்னும் அப்படியே இருக்குது? இந்த நேரத்தில் போய் வாந்தி எடுத்துட்டு வர? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுமா? அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. நான் இப்போ பெட்டராக தான் இருக்கேன். நைட்டு சாப்பிட்டது சரிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருதுப்பா. நான் படுத்துக்கிறேன். ஏய் உடம்பு தான் முடியலல்ல, இருந்து 2 நாள் பார்த்துக்கிட்டு போகலாம்ல? ஆமாம்மா, அங்கே போய் தனியாக கஷ்டப்பட போறியா? அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் நைட் நல்லா தூங்கினேன். இப்போ எல்லாம் ஓகே தான். ஷனாஸ் தான் கூட இருக்கால, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சடனாக 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போடுறதுனால கூப்பிட்டுனே இருக்காங்கப்பா. சரிம்மா, அப்ப நீ போயிட்டு வா. அட என்னங்க நீங்க? அவ தான் சொல்றாள்ல, பார்த்துக்குவா, நீ விடு. சரி, அப்பா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து விட்டு வந்துட்டா? அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. நம்ம தெருவு தானே ஆட்டோ வரப்போகுது. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஆனால் அடிக்கடிக்கு வீடியோ கால் பண்ணணும், சரியா? சரிப்பா, பண்ணுறேன்ப்பா. சரி, போயிட்டு வாம்மா. அம்மா அப்பா பார்த்துக்கோ. சரிடி, நீயும் உன் உடம்ப பார்த்துக்கோ. வரேன்ப்பா. பார்த்துக்கோம்மா. ஏய் என்னடி சடனா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? ஏய் ஏய் என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏய் பாத்து பாத்து. என்னாச்சு மர்லின், சடனா வாமிட் பண்ற? தெரியலடி, நேற்றுலேருந்து வாமிட் வந்துட்டே இருக்கு. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற முடியல. சரி நான் டாக்டரை கூப்பிடவா? இப்போ வேணாம் ஷனாஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் படுத்துக்கிறேன்.
பண்ணுது உடம்புக்கு? வாமிட் வந்துட்டே இருக்கு டாக்டர், கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. எத்தனை டைம்மா வாமிட் பண்ணீங்க? நேற்று மட்டும் 4 to 5 times டாக்டர். 3 month ஆக போகுது இல்லைம்மா. ஒரு சில பேருக்கு வாமிட்டிங்லாம் இருக்காது. ஒரு சில பேருக்கு மார்னிங் எழுந்த உடனே அந்த சென்சேஷன் இருக்கும். ஜென்ரலாக 6 வீக்லேயே வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ தான் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா போக போக இன்னும் அதிகமாக தாம்மா இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். கையை கட்டுங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்கம்மா. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், இப்போதைக்கு போடுங்க. வாமிட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் கிளினிக் தாம்மா வரணும். இங்கே பார்க்கறது சரி வராது. பிபி சுகர்லாம் ரெகுலராக செக் பண்ணணும். மந்த்லி 1 or 2 விசிட் நீங்கள் வர மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரேன். என்ன சொல்லிட்டு இப்போ நீயே எடுக்க போற? நம்ம அவாய்ட் பண்ற தேவையான மாதிரி ஆளுங்களாம் நம்ம பயப்படுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஹலோ, அவ தான் உன்கிட்ட பேச விருப்பம் உன் நம்பர் அப்பயே பிளாக் பண்ணிட்டால, எதுக்கு சும்மா சும்மா வேற நம்பர்ல இருந்து கால் அடிக்கிற? ஏய், நான் மறுபடியும் சொல்றேன், இது எங்க பிரச்சனை, நீ தலையிடாத. உன் பேச்சை கேட்டு தானே அவ ஆடிட்டு இருக்கா. என்ன ஆடிட்டு இருக்கா? உன்னால தான் இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்கா. கஷ்டப்படுறது எல்லாம் அவ தான், நீ இல்ல. புரியுதா? உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. பேசத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. ஏய் பேசுடி. ஏய் பேசுடி. ஏய் பேசுடின்னு சொல்றல. என்ன வேணும் உனக்கு? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு இப்போ உன்கிட்ட பேச தெம்பில்ல, ஃபோனை வை. ஏய் சிம்பிளா ஒரு டேப்லெட் போட்டு முடிக்க வேண்டிய பிரச்சனை இவ்வளவு தூரம் ஈத்துட்டு வந்துட்டா. உனக்கு புரியுதா இல்லையா? நீ பண்ண வேலையால பிரச்சனை மட்டும் வளரல, உன் வயித்துல இருக்கிற கருவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. என்னால வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியும் நிம்மதி இல்ல. நான் இப்போ உன்னவா சேர்ந்து புள்ளிய விளக்கலான்னு கூப்பிடவே இல்லையே. ஏய் பெரிய மயிறு மாதிரி பேசாடி, டென்ஷன் ஆகுது. இதோ பார், நாளைக்கே வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சினாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அப்படியே போயிட்டே இருப்பேன். புரியுதா? ஹலோ ஹலோ, காலை கட் பண்ணிட்டா. மர்லின், டைம் ஆச்சு, சீக்கிரம் வா.